சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தின் புத்தி விஹார் காலனியை சேர்ந்தவர் நீலிமா. இவர் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது பிள்ளைகளான 25 வயதான இரட்டையர்கள் ஹர்திக் மற்றும் ஹிம்சிகா பொறியியல் பட்டதாரியான இருவரும் ஐடி நிறுவனத்தில் கை நிறைய சம்பாதித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வேலையிலும் தனது எதிர்கால வாழ்க்கையிலும் ஹர்திக் கவனம் செலுத்தாமல் அதிக நேரம் செல்போனை பார்த்து வந்துள்ளார். இதனால் அவரது சகோதரியும் தாயும் புத்திமதி கூறி கண்டித்துள்ளனர். இதனிடையே ஹர்திக் வேறு மதத்தை சேர்ந்த பெண் ஒருவரை இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து வந்துள்ளார். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக அந்த காதல் தோல்வியில் முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஹர்திக் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவ்வப்போது தனது சகோதரன் காதல் தோல்வி குறித்து ஆறுதல் சொல்லியுள்ள சகோதரி ஹம்சிகா, வாழ்க்கையை பாரு, எதிர்காலத்தை கவனி என்று புத்திமதி கூறியிருக்கிறார். ஏற்கனவே காதல் தோல்வியில் இருந்து வந்த ஹர்திக்கு சகோதரியின் கண்டிப்பு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று சகோதரனுக்கு மீண்டும் புத்திமதி கூறியிருக்கிறார் ஹிம்சிகா. அப்போது அவர் சில வார்த்தைகளை கிண்டலாக கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஹர்திக் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக சகோதரி என்றும் கூட பார்க்காமல் தாக்கியிருக்கிறார். இதனால் கீழே சரிந்த ஹிம்சிகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தாய் வேலை பார்க்கும் நிறுவனத்திற்கு சென்ற ஹர்திக், வீட்டில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது, வா என்று காரில் அழைத்து வந்துள்ளார். மகனின் சர்ப்ரைஸ் என்னவென்று பார்ப்பதற்காக ஆவலுடன் தாய் நீலிமாவும் வீட்டிற்கு வந்துள்ளார். உள்ளே இருவரும் சென்ற நிலையில் அறையில் போர்வையால் மூடி வைக்கப்பட்டிருந்த துணியை ஹர்திக் தூக்கி காட்டியுள்ளார். அதில் மகள் ஹிம்சிகா சடலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் ஹர்திக் தாயையும் தாக்கியுள்ளார். அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவர ஹர்திக் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார். உடனடியாக தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஹிம்சிகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயம்பட்ட தாய் நீலிமாவை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய ஹர்திக்கை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த ஹர்திக்கை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சகோதரனுக்கு ஆறுதல் கூறிய சகோதரியின் கதையை முடித்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.